ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2001வது வருடம் வெளியான தவசி அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து தேசிங்கு ராஜா தான் அப்படிங்கிற ஒரு சாங்கை டீகோடிங் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. நம்மளோட கல்யாண டயத்துல அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுல இருந்து நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சில பாடல்கள் நமக்கு பிடிக்கும் இல்லையா? நம்ம போன்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உள்ள பாட்டு இந்த பாட்டு அப்படின்னே சொல்லலாங்க. உதயசங்கர் அப்படின்னு ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே நம்ம சீமான் அண்ணன் பண்ணியிருக்காங்க. கதை உதயசங்கர், இது திரைக்கதை வசனம்லாம் சீமான் அண்ணன் அதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பாப்ல, அவசி படத்துல நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு ஏதோ ஒரு பேட்டியில கூட சீமான் அண்ணன் சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டை எழுதுனது வைரமுத்து சார், இசை வித்யாசாகர் அவர்கள். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப முதல்ல அந்த பெண்ணை அந்த மேடைக்கு நிச்சயதார்த்த மேடைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்பதான் அந்த பாட்டு வரும். நார்மலா அந்த காலத்துல அந்த பீரியட்ல 2001ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அந்த பீரியட்ல ஏதாவது ஒரு மூர்த்தலை நிச்சயதார்த்தம் எழுதுறது, கல்யாணம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சாங்ஸ் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாடலா தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ சௌந்தர்யா மேம் அவர்களும் விஜயகாந்த் சார் அவர்களுமே இல்லை. இந்த பாட்டை விஜயகாந்த் சாருக்காக எஸ்பிபி அவர்களும் சௌந்தர்யா மேம் அவர்களுக்காக சுஜாதா மேம் அவர்களும் பாடிட்டு, சௌந்தர்யா மேம் அவங்க தோழிகள்லாம் அழைச்சிக்கிட்டு மாடிப்பள்ளிலேருந்து இறங்கி வருவாங்க. அதாவது அந்த முகூர்த்தல நடக்க போகுது. அப்போ மோதிரம்லாம் மாத்திக்கோம்ல, அதுக்காக பொண்ணு அழைப்பு அப்பதான் இருக்கும். அப்போ எடுத்துட்டு வருவாங்க. அப்பதான் இந்த பாட்டுல ஆரம்பிக்கும். இது நம்ம விஜயகாந்த் சாரு கனவுல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு காண்ற மாதிரி தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த பாடல் இருக்கும். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒரு நாதஸ்வரம் பீட்டை போட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாரு வித்யாசாகர் அவர்கள். அப்ப அந்த தோழிகள்லாம் பாடிக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாடலோட ஆரம்பம் இருக்கும். ஏ தேசிங்கு ராஜாதான் உனக்கு இப்ப தேதி வைக்க வந்தாரே, ஏ தென்னாட்டு சூரியன் தான் உனக்கு இப்ப மாலையிட போறாரே, அடி பச்சரிசி 16 உனக்கு இப்ப பொங்க வைக்க போறாரு, உன் கண்ணு குழி ஓரத்துல முத்தமிட்டு கப்பல் விட போறாரே, ராஜாதான் உனக்கு இப்ப தேதி வைக்க வந்தாரே, அப்படின்னு அந்த தோழிகள்லாம் அந்த பெண்ணை பார்த்து பாடுற மாதிரி தான் அந்த பாடல் ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் அந்த சௌந்தர்யா மேம பார்த்ததுக்கு அப்புறம் கனவு பாடல் மாதிரி அப்படி டூயட். இந்த வரிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பீட் ஒன்று போட்டிருப்பாரு வித்யாசாகர். இந்த கேப்ல ஒரு ஒண்ணு அப்படிங்கும் போது நீங்க ஹெட்போன்ஸ்ல கேட்டீங்க அப்படின்னா ட்ராயிங்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குங்க அந்த இதுல. அது எப்படி அது வருது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க அந்த சவுண்டை நோட் பண்ணி பாருங்க. உங்க அந்த பாட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன சவுண்டு அப்படின்னு, அது எதுக்காக வித்யாசாகர் அந்த இடத்துல அதை வச்சிருக்காரு அப்படின்னு. இந்த சவுண்டு இல்லாம நீங்க அந்த பாட்டை கேட்டு பாருங்க, அது ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்க. இதனாலதாங்க அந்த மியூசிக் மெஜிஷியன் அவரு அப்படின்னு சொல்ல போறோம் நம்ம வித்யாசாகர் அவர். கல்யாணமாக போறவங்க, முகூர்த்தல முடிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க 99% பேர் அந்த நேரத்துல இந்த பாடல்களை தான் கேட்டிருப்பாங்க, இந்த பாட்டை தான் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டா தான் எழுதியிருப்பாரு வைரமுத்து அவர்கள். அதாவது விஜயகாந்த் சார் பாடுற மாதிரி தான் இந்த பாடல் சரணத்தோட முதல் வரி கொஞ்சி நானும் பேச, மிஞ்சி மிஞ்சி நீயும் பேச, பேசாத வார்த்தை எப்ப பேச, பேசாத பேச்சு எப்ப பேச அப்படின்னு விஜயகாந்த் சார் பாடுவாரு. அஞ்சி அஞ்சி நானும் பார்க்க, கெஞ்சி கெஞ்சி நீயும் பார்க்க, பார்க்காத பார்வை ஊரும் பார்க்க அப்படின்னு அவங்க பாடுவாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது பாக்குறது எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வாரியை அங்க போட்டாரு. அதுக்கு விஜயகாந்த் சார் அந்த ஹீரோ என்ன சொல்றாரு, அதெல்லாம் நடக்குதுமா, நம்ம அதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு வரி சொல்லணும். அதுக்கு அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, வளையாம தந்தம் இருக்குமா, குறையாம தயிரும் கிடைக்குமா, அலையாம மனசும் இருக்குமா, வா சும்மா
அப்படின்னு அடுத்த வரிகள் வந்து பாடியிருப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுங்கெல்லாம் கிடக்குறானுங்க, நீ வா நம்ம காதல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியை வந்து கொடுத்துருப்பாங்க. உருக்காம தங்கம் உருகுமா, செதுக்காம சிற்பம் சிரிக்குமா, கேட்காம பெண்மை கிடைக்குமா, ஓ மாமா அப்படின்னு அந்த வரிகள் வந்து வந்திருக்குங்க. ரொம்ப அற்புதமான வரிகளா இருக்கும். அதுக்கு தகுந்த இசை, ரொம்ப சிம்பிளான இசை தான். பட் ஆனா வந்து நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கக்கூடிய ஒரு இசையை வந்து கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு கிண்டல் நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் அவர்கள் பாடுற மாதிரி ஒரு வரியை வந்து கொடுத்துருப்பாங்க. கெண்ட மீனை கிண்டல் பண்ணி போகாதே, கொக்கு மூக்கு சும்மா ஒன்னும் போகாதே அப்படின்னு பாடிட்டு மறுபடியும் தேசிங்க ராஜா தான் உன்னை தேடி வைக்க வந்தாரு அப்படின்னு பாடல் வந்து ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருச்சு. பாட்டோட செகண்ட் ஹாஃப் ரெண்டாவது சரணம் வந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு இடையில வந்து ஒரு மியூசிக், 2 பாடல்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு இணைப்பு பீட் வந்து பிட் வந்து வேணும். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நம்ம வித்யாசாகர் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதையே தான் யூஸ் பண்ணியிருப்பாரு வித்யாசாகர் அவர்கள். அந்த மேளம், மிருதங்கம், அந்த நாதஸ்வரம், இந்த மாதிரி விஷயங்களையே வச்சு அந்த மியூசிக் வந்து போட்டிருப்பாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் பாட்டு அப்படிங்கிறதுனால வந்து இது கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை வந்து செஞ்சிருப்பாரு. தொட்டு தொட்டு கைய தொட்டு அங்க தொட்டு இங்க தொட்டு பெண்ணாகி போனேன் தூக்கம் கெட்டு, இந்த மாதிரி வந்து 2வது சரணம் வந்து ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வரிகள் எல்லாமே. ஸோ இதை வந்து ரொம்ப அதிகமா பேசாம இந்த பாடல் அப்படியே ரசிச்சுட்டு பயங்கரமா அப்படியே போயிருக்கிறது வந்து நல்லது. ரொம்ப அருமையான ஒரு மிட்ரேஞ்ச் துள்ளல் இசை, ஒரு டூயட் பாடல் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம அந்த மாத்தாடு மாத்தாடு மல்லிகை சாங் நம்ம பார்த்தோம்ல, அந்த பீட் லெவல்லையே தான் இந்த பாட்டு வந்து இருக்கும். பட் அதை விட கொஞ்சம் அதிகமா வந்து தூக்கலா வந்து காதல் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு 2001ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்துல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு 25 வருஷம் சென்று 24 வருஷம் முடிஞ்சு இந்த பாட்டை வந்து பத்தி பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து காரணம் வந்து வித்யாசாகரோட இசை, வைர வரிகள், அப்புறம் நம்ம விஜயகாந்த் சார், சௌந்தர்யா மேம், இவங்க 2 பேருமே இன்னைக்கு இங்க இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த பாடல்களை பத்தி, அந்த பாட்டை பத்தி, அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த நடிப்பு திறமை, உன்னதமான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.